Exercise 6.1 basic components of vector. Components of vector ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்குறோம் 2Dயில். 2Dனா நமக்கு என்ன, XY வந்தால் 2D, Z வந்தால் 3D, அவ்வளோதான். ஓகேவா? அப்போது காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டரில் ஃபஸ்ட்டு 2 வெக்டர் எடுக்கிறோம். 2 வெக்டர் 2Dயில். ஓகேவா? இப்போ 2Dனா XY, இங்கே ஆரிஜின் ஒன்று நோட் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட்டு இங்கே நோட் பண்ணணும். ஒரு பாயிண்ட் நம்ம ஃப்ளாட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போது இந்த டிஸ்டன்ஸு நமக்கு பர்பண்டிகுலர்னு எடுத்துக்கிறோம். சரியா? இன்னொரு பாயிண்ட் என்ன கண்டிஷன், நமக்கு 2 டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கணும். அதில் ஒரு டிஸ்டன்ஸ் ஆரிஜினுக்கு நியராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ண முடியும். சரியா? இது 5th யூனிட்லேயே நான் பேசிக்கில் சொல்லியிருக்கேன், சம்லேயும் சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும்னா 2 டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர், அதில் ஒரு டிஸ்டன்ஸ் ஆரிஜினுக்கு நியர். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், x, y அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு பாயிண்ட் என்ன, x, y. இப்போது இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. இங்கே ஏங்கிற நேம் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஏங்கிற நேம் கொடுக்குறோம். இதோட டிஸ்டன்ஸ் ஆர் வெக்டார்னு எடுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைனா மாடுலஸ் ஆர் வெக்டார், அப்படி இல்லைனா ஓஏ வெக்டார், அப்படி இல்லைனா மாடுலஸ் ஓஏ வெக்டார். ஏன்னா மேக்னெட்டியோட 4 வேஸில் நம்மளால் எழுத முடியும், எப்படி வேணாலும் எழுதலாம். சரியா? அதே மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 1 சென்டிமீட்டரையும் யூனிட் வெக்டார்னு எழுதுவோம். ஓகேவா? ஒவ்வொரு 1 சென்டிமீட்டர் இதுக்குள்ளே இருக்குது, அது எல்லாமே நமக்கு யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாரை எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்னா ஐ கேப். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா ஜே கேப். இதுவே இசட் இருந்தால் அங்கே என்ன வரும், கே கேப். சரியா? ஏன்னா இதுலேயும் ஒவ்வொரு 1 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ ஒரு கிளியர் டயக்ராம் பாருங்கள். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ட்ரையாங்கிளாக யூஸ் பண்ணுறோம், ஓஏ வெக்டார். ஓகேவா? இப்போது ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டாருக்கு ட்ரையாங்கிளாக எப்படி போகலாம், ஓபி வெக்டார் ப்ளஸ் பிஏ வெக்டார். நெக்ஸ்ட்டு ஓஏ வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம், ஆர் வெக்டார். ஓகேவா? ஈக்குவல் டு ஓபி வெக்டார். இந்த ஓபி வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ். ஏன் ஐ கேப் எழுதுகிறோன்னா ஒரு வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம், ஒரு வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போது இது ஏ வெக்டார். இப்போது மொத்தமாக இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, 3 சென்டிமீட்டர். 1 1 1. இப்போது இது வந்து 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர், மொத்தமாக 3 சென்டிமீட்டர்னால் இந்த ஒவ்வொரு 1 சென்டிமீட்டர்லேயும் ஒரு யூனிட் வெக்டார் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ வெக்டார். ஒரு வெக்டார் எப்படி எழுதலாம்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, நம்ம எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் 3, அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய யூனிட் வெக்டார் ஏ கேப். இப்போ ஒரு வெக்டாரை அதோட டிஸ்டன்ஸ், அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய யூனிட் வெக்டாராக எழுதலாம். சரியா? அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓபி அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸு, அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய யூனிட் வெக்டார் ஐ கேப். அதே மாதிரி பிஏ வெக்டார், பிஏனா ஒய் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய யூனிட் வெக்டார் ஜே கேப். அப்போது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப். ஓகேவா? பை பித்தாகரஸ் தியரம்னா நமக்கு என்ன ஃபார்முலா, ஹைப்போதெனஸ் சைடு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு ப்ளஸ் ஆப்போசிட் சைடு, ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஹைப்போதெனஸ் சைடு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைடு ஹோல் ஸ்கொயர். அப்போது ஃபஸ்ட்டு இது ஸ்கொயர் பண்ணுறோம். ஆர் வெக்டார் ஸ்கொயர்னு எழுதலாம், அப்படி இல்லைனா மாடுலஸ் ஆர் வெக்டார் எழுதலாம். ஓகேவா? இப்போ ஆர் வெக்டார் எப்படி எழுதுகிறோம், மாடுலஸ் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ஏன்னா ஐ கேப் ஜே கேப்புங்கிறது யூனிட் வெக்டார், அது என்ன ஆகிடும், 1ன்னு ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரைட் சைட் போனால் என்ன ஆகும்னா ரூட்டாக மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் மாடுலஸ் ஆர் வெக்டருக்கான ஃபார்முலா. Therefore, modulus r vector equal to root of xங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i cap, yங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் j cap. ஓகேவா? அப்போது இந்த ஸ்கொயர் போட்டாச்சு. இதுவே இங்கே z ப்ளஸ் z ஸ்கொயர்னு வந்தால் 3Dயில் இங்கே என்ன வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் k cap ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இவ்வளோ தான் நமக்கு காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார். 2 வெக்டார் 2Dயில் போட்டிருக்கோம். 3Dனா ப்ளஸ் z ஸ்கொயர்டும் வரும். மாடுலஸ்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னு அர்த்தம், மேக்னிடியூட். நெக்ஸ்ட்டு பேசிக்கில் டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் ஏ வெக்டார்.
இப்போ நம்ம சம்மு போடும்போது கொஷினில் நமக்கு மேக்னிடியூடும் கேட்பாங்க, டைரக்ஷன் கொசைன்ஸும் கேட்பாங்க. அப்போ மேக்னிடியூட்னா நமக்கு என்ன ஃபார்முலாவில் போடலாம்? மாடலஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், அதுதான் போடுவோம். சரியா? மாடலஸ் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு மேக்னிடியூட் கேட்டால் போடணும். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் அப்படின்னு கேட்டால் இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போது டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா 2D. சரியா? இப்போ 2Dனா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுக்கிறோம். இது சிம்பிளாக சொல்லணும்னா டூடியில் அதே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். சரியா? இப்போது இந்த ஆங்கிள் நம்ம என்னென்னு எடுக்கிறோம்? ஆல்ஃபா. சரியா? இப்போது இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுக்கிறோம். சரியா? இது ஓன்னு நேம் கொடுக்குறோம். இங்கே ஏ, இங்கே பி. இதுதான் நான் கிளியர் டயக்ராமாக போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 ஆங்கிள் எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏ வெக்டார். பாருங்கள், அப்போது ஓபியோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பிஏ ஒய், ஓஏவோட டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுக்கலாம், மாடலஸ் ஆர் வெக்டார், இல்லைனா ஓஏ வெக்டார், அப்படி இல்லைனா மாடலஸ் ஓஏ வெக்டார். மேக்னிடியூட 4 வேஸில் எழுதலாம், வெக்டாரை 2 வேஸில் எழுதலாம். சரியா? இதெல்லாம் பேசிக் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம்னா ஆல்ஃபாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். ஆங்கிள் ஆல்ஃபாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். பாருங்கள், டைரக்ஷன் கொசைன்ஸு. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா காஸ் தீட்டானா என்ன நமக்கு வரும்? அட்ஜசன்ட் பை ஹைப்போதனிஸ். அப்போது நம்ம இங்கே என்ன ஆங்கிள் எடுத்திருக்கோம்னு பார்க்கணும். என்ன எடுத்திருக்கோம்? ஆல்ஃபா எடுத்திருக்கோம். இப்போ ஆல்ஃபா தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போதனிஸ். ஆல்ஃபாங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? ஆங்கிள் இங்கே இருக்கும்போது நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறப்ப ஓஏபி. ஓகேவா? ஓஏபியில் ஆங்கிள் இங்கே இருக்குது. அப்போது அட்ஜசன்ட் சைடு எது? இதுதான் அட்ஜசன்ட், இது ஆப்போசிட், இது ஹைப்போதனிஸ். சரியா? இப்போது அட்ஜசன்ட் பை ஹைப்போதனிஸ்னால் அட்ஜசன்ட் என்ன இருக்குது நமக்கு? எக்ஸு, ஹைப்போதனிஸ் ஆர். அப்போது ஆர் எப்படி எழுதலாம்? மாடலஸ் ஆர் வெக்டார்னு எழுதியிருக்கோம். ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்னா பீட்டாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அப்போது பீட்டாவை எடுக்கும்போது அந்த ஆங்கிள் இங்கே இருக்குது. சரியா? அப்போது இது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள், என் ஷேப்பில் இருக்குது. என்னு அப்படி இல்லைன்னா இசட் இந்த ஷேப்பில் இருந்தாலே நமக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள் எப்படி இருக்கும்? எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் பீட்டானா இந்த ஆங்கிள் நமக்கு என்னவாக இருக்கும்? பீட்டா. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட்டு பீட்டாவை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ பீட்டாவை கன்சிடர் பண்ணும்போது ஆங்கிள் இங்கே இருக்குது. அப்போது அட்ஜசன்ட் சைடு எது? இதுதான் அட்ஜசன்ட் சைடு ஏபி. ஆப்போசிட் சைடு எது? ஓபி. ஹைப்போதனிஸ் எப்போவுமே என்ன? ஓஏ தான். ஓகேவா? அப்போ காஸ் பீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட்னா ஒய் டிவைடட் பை ஹைப்போதனிஸ் வந்து மாடலஸ் ஆர் வெக்டார். இந்த ஆரை தான் மாடலஸ் ஆர் வெக்டார்னு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் 2Dக்கு நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை மாடலஸ் ஆர் வெக்டார் ஒய் பை மாடலஸ் ஆர் வெக்டார். ஓகேவா? இதுவே 3Dயாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. ஓகேவா? 3 ஆங்கிள் காஸ் காமா வரும். அப்போது இங்கே இசட் பை மாடலஸ் ஆர் வெக்டார், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சரியா? மாடலஸ் ஆர் வெக்டார்னா என்ன? மாடலஸ் ஆர் வெக்டார்னா எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இதான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். மாடலஸ் ஆர் வெக்டார் 2Dக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துச்சு. இங்கே நமக்கு என்ன? மாடலஸ் ஆர் வெக்டாருங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது என்ன? கோஃபிஷியன்ட் ஆஃப் ஐ கேப், ஒய்ங்கிறது கோஃபிஷியன்ட் ஆஃப் ஜே கேப், இசட்டுங்கிறது கோஃபிஷியன்ட் ஆஃப் கே கேப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்னால் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம்? டாட் ப்ராடக்ட். ஸ்கேலார்னாலே அதோட இன்னொரு நேம் டாட். வெக்டார் ப்ராடக்ட்னால் இன்னொரு நேம் கிராஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். அப்போது ஒரு ஆங்கிள் இங்கே நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 வெக்டாரும் எப்படி இருக்கணும்? ஒன்று டைவர்ஜ் ஆகணும், அப்படி இல்லைன்னா கன்வர்ஜ் ஆகணும், இல்லை
ஒன்று கன்வர்ஜ் ஒன்று டைவர்ஜ் ஆகும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆங்கிள் நோட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அதுதான் இங்கே 2 வெக்டார் நம்ம நோட் பண்ணுறோம், ஏ வெக்டார் பி வெக்டார். ஓகேவா? அப்போது ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் என்ன, தீட்டா. சரியா? அப்போது இந்த 2 ஆங்கிளையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்கேலார் ப்ராடக்ட்டு. அப்போது ஸ்கேலார்னால் என்ன சொல்லியிருக்கேன், டாட் ப்ராடக்ட். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு இந்த ஏ வெக்டாரோட மேக்னிடியூட என்ன எழுதலாம், ஏன்னு எழுதலாம். சரியா? ஏ வெக்டாரோட மேக்னிடியூட ஏன்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா மாடுலஸ் ஏன்னு எழுதலாம். ஓகேவா? பி வெக்டாரோட மேக்னிடியூட என்ன எழுதலாம், பின்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா மாடுலஸ் பின்னு எழுதலாம். வெக்டாரை 2 வேஸில் எழுதலாம், மேக்னிடியூட 4 வேஸில் எழுதலாம். எப்போவும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா. ஏன் காஸ் தீட்டா போடுறோம், ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் ஏ, பி வெக்டாரோட மேக்னிடியூட் பி. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா ஏன் போடுறோம் அப்படின்னா, ஸ்கேலார் ப்ராடக்டில் டாட்னா என்ன, நமக்கு ஒர்க் டன். ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகேவா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போது டாட் ப்ராடக்டில் காஸ் தீட்டா ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது. ஓகேவா? இந்த பார்ட்டிக்கிளை நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது 0 டிகிரியில் என்ன ஆகும் அப்படின்னா, அது மூவ் ஆகும். இதுவே 90 டிகிரியில் அது ஃபோர்ஸ் என்ன ஆகாது, நகராது. அந்த பார்ட்டிக்கிள் மூவ் ஆகாது, 90 டிகிரியில் மூவ் ஆகாது. 90 டிகிரி காஸ் 90 டிகிரி நமக்கு என்ன வரும்னா 0. காஸ் 0 டிகிரினா 1. அப்போது நமக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா, காஸ் 0 டிகிரியில் தான் நமக்கு ஃபோர்ஸ் வந்து, நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுது. ஓகேவா? அப்போது காஸ் 0 டிகிரியில் தான் நமக்கு மேக்ஸிமமாக இருக்குது. சரியா? அப்போது ஏபி காஸ் தீட்டா. இப்போ காஸ் 0, இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 0 கொடுத்தோன்னா 1. இப்போது ஏக்கு பதிலாக 2 கொடுக்குறீங்க, பிக்கு பதிலாக 3 கொடுக்குறீங்க. 2 3s 6. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ காஸ் 0 டிகிரினா 1. இப்போ 2 3s 6. அப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 6. ஸ்கேலார் ஈக்குவல் டு ஸ்கேலாரே வந்துருச்சு நமக்கு. ஓகேவா? ஸ்கேலார் ஈக்குவல் டு ஸ்கேலாரே நமக்கு வந்துருச்சு. அப்போது இந்த ரிசல்ட்டு நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட்னா இம்பார்ட்டண்டான ரிசல்ட். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. அப்போது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்குது, காஸ் 0ல் தான் மேக்ஸிமமாக இருக்குது. காஸ் 90ல் சுத்தமாக நமக்கு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகாது. அப்போது 0 டிகிரியில் தான் நமக்கு மேக்ஸிமமாக இருக்குது. அதனால் ஏபி காஸ் தீட்டா எடுத்துக்கிறோம். இங்கே தீட்டா தான் எடுத்துக்கணுமா, கிடையாது. நமக்கு கொஸ்டினில் இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அந்த ஆங்கிள் நம்ம தீட்டாக்கு பதிலாக போடணும். ஓகேவா? டாட் ப்ராடக்ட்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரியா? இது நெக்ஸ்ட் பார்க்க போடுது வெக்டார் ப்ராடக்டா கிராஸ் ப்ராடக்ட். இப்போ வெக்டார் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், கிராஸ்ன்னு ஞாபகம் வரணும். கிராஸ் ப்ராடக்ட் அங்கே என்ன பண்ணணும்னா ஏ டாட் பிக்கு பதிலாக என்ன போடுவோம், ஏ கிராஸ் பி. பார்க்கலாம். வெக்டார் ப்ராடக்டா கிராஸ் ப்ராடக்ட். இதில் பாருங்கள், ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தீட்டா. இப்போது வெக்டார்னாலே கிராஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் ஏ, அப்படி இல்லைன்னா மாடுலஸ் ஏன்னு போடலாம். பி வெக்டாரோட மேக்னிடியூட் பி, அப்படி இல்லைன்னா மாடுலஸ் பி. நம்ம பின்னே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட்னாலே உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கணும், சைன் தீட்டா. ஏன் சைன் தீட்டா போடுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு டோர் இருக்குது, அந்த டோரை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம். அப்போது அந்த டோரை வந்து 0 டிகிரியில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டோரு நகர்த்த முடியாது. சரியா? இதுவே 90 டிகிரியில் நம்ம அந்த டோரை தள்ளணும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை தள்ள முடியும். ஓகேவா? அப்படியே இன்னும் டாட் ப்ராடக்ட்டுக்கு ஆப்போசிட்டு தான். இங்கே டாட் ப்ராடக்ட்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அங்கே ஒரு பார்ட்டிக்கிளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பார்ட்டிக்கிள் எப்போ நகருது, காஸ் 0 டிகிரி, காஸ் 0வாக இருக்கும்போது. அப்போ தான் அங்கே மேக்ஸிமமாக இருக்குது. அதுவே டாட் ப்ராடக்ட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இப்போ கிராஸில் சைன் 90க்கு தான் என்ன இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ தான் அந்த டோர் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது, மூவ் பண்ண முடியும், மூவ் ஆகுது. அந்த டோர் வந்து 90 டிகிரிக்கு கொடுக்கும்போது தான், ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. இப்போ இதோட முடிச்சிடலாம். ஏன் என் கேப் போடுறோம், ஓகேவா? ஏன் என் கேப் போடுறோன்னா இது வெக்டார் ப்ராடக்ட். அங்கே ஸ்கேலார் ஈக்குவல் டு ஸ்கேலார்னு வந்துச்சு, இங்கே வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட்டு, ஓகேவா? வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரணும், வெக்டாரே வரணும். அப்போது ஏபி சைன் தீட்டா என் கேப் ஏன் போடுறோன்னா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் தீட்டா. இந்த ரெண்டு வெக்டாருக்கும் இந்த என் கேப், இந்த யூனிட் வெக்டார் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. சரியா? இந்த ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு ஒரு யூனிட் வெக்டார் பர்பெண்டிகுலராக இருக்குது, அது என் கேப்னு கொடுக்குறோம். அப்போ ஏபி சைன் தீட்டா என் கேப். இப்போ இது வெக்டார். இப்போ ஏபி சைன் தீட்டா மட்டும் இருந்ததுன்னா இது ஸ்கேலாராக மாறிடும். அப்போ ஏன் என் கேப் கொடுக்குறோன்னு புரியுதா? ஒரு வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேனா, யூனிட் வெக்டார்லேயே சொல்லியிருக்கேன். ஒரு வெக்டாரை எப்படி எழுதலாம், அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதோட டிஸ்டன்ஸு இப்போ 3ன்னு எடுத்துட்டோம்னா அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய யூனிட் வெக்டார் ஏ கேப், 3 கேப்னு எழுதலாம். ஒரு வெக்டாரை அதோட டிஸ்டன்ஸ், அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய யூனிட் வெக்டார்னு எழுதலாம். அதே மாதிரி இப்போ இங்கே 2, பி வந்து 3, இப்போ 2 3s 6, சைன் 90 கொடுத்தோம்னா சைன் 90 1, ஓகேவா? இதுவே இப்போ சைன் 0 கொடுத்து பாருங்கள், 0 கொடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், 0வாக மாறிடும். அப்போ அது அங்கே ஸ்கேலாராக மாறிடும், ஓகேவா? இப்போ ஒன்றுமே இல்லாமல் போய்டும், நமக்கு கிராஸ் ப்ராடக்ட்டு டோட்டலாக 0வாகிடும். இதனால தான் என்ன பண்ணுறோம், நமக்கு எப்படி வருது, 90 டிகிரியில் தான் மேக்ஸிமமாக இருக்குது. அப்போது சைன் 90னா இங்கே 1ன்னு வந்துடும். 2 × 3 × 1 6, 6 இன்ட்டு என் கேப். அப்போது ஒரு வெக்டாரை எப்படி எழுதலாம், 3 கேப்னு எழுதலாம். இங்கே என்ன எழுதுகிறோம், நம்ம 6 என் கேப்னு எழுதுகிறோம், ஓகேவா? இப்போ இது வெக்டார் தானே, வெக்டார் ஈக்குவல் டு வெக்டார், ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டண்டான ரிசல்ட் எந்த ப்ராடக்ட்டுக்கு, வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த கண்டிஷனாக இதில் எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஈக்குவல் டு ஏக்கு மாடுலஸ் எடுக்கிறோம், பிக்கு மாடுலஸ் எடுக்கிறோம், சைன் தீட்டாவுக்கு மாடுலஸ், என் கேப்புக்கு மாடுலஸ், ஓகேவா? அப்போது மாடுலஸ் ஏவை எப்படி எழுதலாம், ஏன்னு எழுதலாம். மாடுலஸ் பிஏ பின்னு எழுதலாம். சைன் தீட்டா, என் கேப் அதோட யூனிட் வெக்டார், அப்போ அது 1, ஏபி சைன் தீட்டா. அப்போது மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகிடும், என் கேப்பு கேன்சல் ஆகிடும், ஓகேவா? இங்கே கிராஸ் ப்ராடக்ட்னால் நமக்கு என்ன வரும், டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதுவே டாட் ப்ராடக்ட்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஓகேவா? தேங்க்யூ.